வெல்கம் டு NY கிச்சன். இன்னைக்கு பிசிபெல்லா பாத்து செய்யலாம் வாங்க. ஒரு வானலியில் உளுத்தம்பருப்பு ஒரு அரை கப்பு எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே வானலியில் என்ன பண்ணணும், தனியா முழு தனியா ஒரு 2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதில் பட்டை, சோம்பு, லவங்கம் சேர்த்து மறுபடியும் அதை நல்லா வறுத்துருங்க. கூடவே கசகசா சேர்த்துட்டு வறுத்த எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டோம். அதே வானலியில் என்ன பண்ணலாம், கடலை பருப்பு ஒரு அரை கப்பு, வரமிளகாய் 3, காஷ்மீர் மிளகாய் 3 சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வானலியில் எண்ணெய் 2 டீஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன் சேர்த்து ஒரு 10 முந்திரி வறுத்து எடுத்து வச்சுங்க. மறுபடியும் அதே எண்ணெயில் கடுகு, ஜீரகம், வெங்காயத்தூள் போட்ட பிறகு கருவேப்பிலை சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10, பச்சை மிளகாய் ஒரு 2 சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். கூடவே தக்காளி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. அதில் நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறோம்ல, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, மிளகாய், கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துடுங்க. தேவையான உப்பு சேர்த்து தண்ணீரை சேர்த்து மூடி நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துட்டு நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிற அரிசி 1 கப்பு, துவரம்பருப்பு ஒரு 3/4 கப்பு, மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன், உப்பு சேர்த்துட்டு எண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்துருங்க. மூடி 4 விசில் வர வரணும், அது வேகட்டும். இப்போ நம்ம வேக வச்ச அந்த காய்கறியே நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கிற மசாலா ஒரு 2 டீஸ்பூனில் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. கூடவே புளி கரைசலை சேர்த்து மறுபடியும் கொஞ்ச நேரம் வேகட்டும். இந்த மாதிரி காயெல்லாம் நல்லா வந்த பிறகு நம்ம குக்கரில் ஏற்கனவே வேக வச்சுக்கிற பருப்பு அரிசியில் இந்த காய்களை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா பிசிபெல்லா பாத்து ரெடி ஆகிடும். இது கூடவே நாம் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற முந்திரி சேர்த்துட்டு நெய் ஒரு 2 டீஸ்பூன் மேலே நல்லா கலந்து விட்டுடுங்க. சிறுவை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம்னா சூப்பரான பிசிபெல்லா பாத் ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி, வணக்கம்.